வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் கதை ஒரு சாதாரண இளைஞனின் வாழ்க்கையில் நடந்த அசாதாரணமான திருப்பத்தை பற்றியது. தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம். அங்கே சிவா என்ற பெயரில் ஒரு 10 இளைஞன் வசித்து வந்தான். அவனுக்கு வயது 19. அவனது குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. அப்பா ஒரு தினக்கூலித் தொழிலாளி, அம்மா வீட்டு வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்தாள். சிவாவுக்கு 2 தங்கைகள். குடும்பத்தில் மூத்த மகனான அவன் மீதுதான் பொறுப்புகள் அதிகமாக இருந்தன. பள்ளிப் படிப்பை பாதி வழியில் நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. காரணம், குடும்பத்திற்கு உணவு போடுவதே பெரிய சவாலாக இருந்தது. அவனுடைய நண்பர்கள் பலர் சென்னைக்குச் சென்று அங்கு பல்வேறு வேலைகள் செய்து வந்தனர். சிலர் தெருக்கோடியில் கடை வைத்திருந்தனர், சிலர் மரச்சாமான் தொழிற்சாலைகளில் உழைத்தனர். அவர்களிடமிருந்து வந்த தகவல்களும் பணம் சம்பாதிப்பது பற்றிய பேச்சுக்களும் சிவாவின் மனதைத் தூண்டின. ஒரு நாள் அவனும் தன் வீட்டை விட்டு புறப்பட்டான். தன் நண்பர்களுடன் சேர்ந்து சென்னைக்கு வேலைக்குச் செல்ல முடிவு செய்தான். இந்த முடிவு அவனுடைய தாய்க்கு மிகவும் கவலையைக் கொடுத்தது. ஆனால் வேறு வழியில்லாமல் அவனை அனுப்பி வைத்தாள். சிவா சென்னை வந்து சேர்ந்தான். முதல் சில மாதங்கள் அவன் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு சிறிய அறையில் தங்கினான். ஒரு பீடி கடையில் வேலைக்குச் சேர்ந்தான். ஆனால் நாளடைவில் சென்னையின் தட்பவெப்பமும் தண்ணீரும் அவனுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. உடல்நிலை மோசமானது. நண்பர்கள் அவனை திரும்பி ஊருக்குப் போகும்படி கூறினர். ஆனால் சிவாவின் மனம் பிடிவாதமாக இருந்தது. பணமில்லாமல் ஊருக்குத் திரும்புவது அவமானமாகப்பட்டது. அதனால் அவன் வேறு வேலை தேடி அலைகிறான். ஒரு நாள் மிகப்பெரிய பங்களா ஒன்றின் முன்னால் அவன் நின்றான். இந்த வீட்டுக்குள் வேலை கிடைத்தால் தங்கள் குடும்பத்தின் கஷ்டங்கள் தீரும் என்று நினைத்தான். ஆனால் அவனது கனவு நனவாகுமா? இந்த பெரிய மாளிகை அவனுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது? சிவா அந்த மாளிகையின் கதவைத் தட்டியபோது உள்ளே யார் இருக்கிறார்கள்? அங்கே அவனுக்கு காத்திருந்தது ஒரு வேலை மட்டுமா, அல்லது வேறு ஏதாவது? சிவா அந்த பெரிய மாளிகையின் முன் வாசலில் நின்று கொண்டிருந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் பல வீடுகளின் கதவுகளைத் தட்டி வேலை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் அவனது தோற்றத்தைப் பார்த்து பெரும்பாலானோர் கதவை மூடிவிடுவார்கள். ஏனென்றால் பெரிய நகரத்தில் அந்நியர்களை யாரும் நம்புவதில்லை. அந்த தோல்விகள் அவனுக்கு மன உளைச்சலைக் கொடுத்தாலும் அவன் விடாமுயற்சியுடன் தொடர்ந்தான். அன்றும் அவன் ஒரு வீட்டின் முன் வந்து நின்றான். அந்த வீடு மிகவும் பெரியதாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது. அதன் வாசலில் இருந்த மணியை அடித்தான். ஆனால் உள்ளே இருந்து யாரும் வரவில்லை. சற்று நேரம் கழித்து ஒரு கார் அந்த வீட்டின் முன் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கியவர் ஒரு பெண்மணி. அவருக்கு வயது சுமார் 46 இருக்கும். அவர்தான் அந்த வீட்டின் உரிமையாளர். பெயர் ராதா. ராதா தன் வீட்டு வாசலில் ஒரு இளைஞன் நிற்பதை பார்த்தார். முதலில் அவருக்கு சற்று சந்தேகம் ஏற்பட்டது. "நீ யார்? எதற்காக இங்கு வந்தாய்?" என்று அவர் கேட்டார். சிவா பயத்துடன், "மேடம், நான் வேலை தேடி வந்தேன். ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள். நான் எந்த வேலையும் செய்வேன்" என்றான். ராதா அவனை கூர்ந்து நோக்கினார். அவனுடைய முகத்தில் பயமும் ஏக்கமும் தெரிந்தது. "நீ எந்த வேலையும் செய்வாயா?" என்று கேட்டார். சிவா "ஆமாம்" என்றான். உடனே ராதா ஒரு வினோதமான கேள்வியைக் கேட்டார். "பணத்துக்காக யாரையாவது கொலை செய்வாயா?" இந்த கேள்வி கேட்டதும் சிவாவின் உடலெல்லாம் நடுங்கியது. அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. "மேடம், என்னால் முடியாது. நான் இங்கிருந்து போகிறேன்" என்று கூறி திரும்பினான். ஆனால் ராதா அவனைத் தடுத்து, "நான் உன்னை சோதித்தேன். உனக்கு நல்ல மனம் இருக்கிறது. நீ இங்கேயே இருந்து வேலை செய்" என்றார். சிவாவுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஒருங்கே ஏற்பட்டது. இவ்வளவு பெரிய வீட்டில் வேலை கிடைத்ததே என்று நினைத்தான். ஆனால் அந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கப் போவதில்லை. அந்த வீட்டிலுள்ள இருள் அவனுக்கு அப்போதுதான் தெரிய ஆரம்பித்தது. ராதா அவனை வேலைக்கு சேர்த்துக் கொண்டாள். ஆனால் இவ்வளவு பெரிய மாளிகையில் அவள் மட்டும் ஏன் தனியாக வசிக்கிறாள்? அந்த வீட்டின் மர்மம் என்ன? சிவா அந்த வீட்டில் வேலை செய்ய ஆரம்பித்தான். முதலில் வீடு முழுவதையும் சுத்தம் செய்யும் பணியை அவன் ஏற்றுக்கொண்டான். வீடு மிகவும் பெரியதாக இருந்தாலும் அதில் வசிப்பவர் ராதா மட்டும்தான். அவளுக்கு உதவ யாரும் இல்லை. சமையல் முதல் வீட்டு வேலைகள் வரை அனைத்தையும் ராதாவே பார்த்து கொண்டாள். சிவா அவளுக்கு உதவியாக இருந்தான்.
நாட்கள் செல்ல செல்ல ராதாவும் சிவாவும் நெருங்கிப் பழகினர். ஒரு நாள் இரவு சாப்பிட்ட பிறகு ராதா சிவாவிடம், "நீ என் படுக்கையறைக்கு அருகிலுள்ள அறையில் படுத்துக்கொள். எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கிறது" என்றாள். சிவாவும் அப்படியே செய்தான். நள்ளிரவு 12 மணி இருக்கும். சிவா தூக்கத்திலிருந்து விழித்தான். ஏனெனில் ராதாவின் அறையிலிருந்து வினோதமான சத்தங்கள் வந்தன. அந்த சத்தங்கள் பயங்கரமானவை. யாரோ வேதனையில் அலறுவது போல இருந்தது. சிவா எழுந்து சென்று ராதாவின் அறையின் கதவைத் திறந்தான். உள்ளே அவன் பார்த்த காட்சி அவனை உறைய வைத்தது. ராதா படுக்கையில் உருண்டு புரண்டு கொண்டிருந்தாள். அவளுடைய உடல் துடிதுடித்து நடுங்கியது. முடி சிதறி முகம் பயங்கரமான கோர்வையில் இருந்தது. அவளுக்கு அப்போது சுய உணர்வு இல்லை. சிவா பயந்து போனான். ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. இது ஒரு சாதாரண நோய் அல்ல, இது வேறு ஏதோ. அவனுடைய தந்தை ஒரு பிரபலமான மந்திரவாதி என்பதால் இது போன்ற நிலைகளை அவன் பலமுறை பார்த்திருக்கிறான். இது பேய் பிடித்த நிலை. ராதா தன்னை பார்த்ததும், "யார் நீ? இங்கிருந்து போ" என்று கத்தினாள். சிவா அந்த அச்சத்திற்கு அஞ்சவில்லை. அவன் அங்கேயே உறுதியாக நின்றான். "மேடம், நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்கள் பயப்பட வேண்டாம்" என்று அவன் அமைதியாகச் சொன்னான். ராதா அவனை பார்த்து பயந்து நடுங்கினாள். ஆனால் சிவாவோ அனுமன் போல் நின்று கொண்டிருந்தான். அவன் ராதாவை அணுகி சில மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்தான். இது அவனுடைய தந்தை சொல்லிக் கொடுத்த விஷயம். சுமார் அரை மணி நேரத்திற்குப் பிறகு ராதாவின் உடல் அமைதியடைந்தது. அவள் மயக்கம் போல் விழுந்தாள். சிவா அங்கேயே அவளுக்கு அருகில் உட்கார்ந்திருந்தான். ராதா மீண்டும் சுயநினைவுக்கு வந்தாள். ஆனால் அவளுக்கு நடந்தது என்ன என்றே புரியவில்லை. சிவாவால் அவளை குணப்படுத்த முடியுமா? அல்லது இந்த மர்மம் இன்னும் ஆழமானதா? விடியற்காலையில் ராதா கண் விழித்தாள். அவளுக்கு முந்தைய இரவு நடந்த சம்பவங்கள் ஒரு கனவு போலிருந்தன. ஆனால் தன் அறையில் சிவா உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் அவளுக்கு நினைவு வந்தது. அவளுடைய கண்களில் கண்ணீர். "சிவா, இந்த வியாதிதான் என் வாழ்க்கையை நாசமாக்கியது. என் கணவன் கூட இதை தாங்க முடியாமல் என்னை விட்டு ஓடிவிட்டான். பெற்றோர்கள் இறந்த பிறகு நான் முற்றிலும் தனிமையாகிவிட்டேன்" என்று அழுதாள். சிவா அவளுக்கு ஆறுதல் கூறினான். "மேடம், இது ஒரு வியாதி இல்லை, இது கெட்ட ஆவியின் பிடி. இந்த விஷயத்தில் எனக்கு அனுபவம் இருக்கிறது. என் அப்பா மதுரையில் பலருக்கு இதைப் போன்ற பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளித்துள்ளார். நான் உங்களை என் அப்பாவிடம் அழைத்துச் செல்ல விரும்புகிறேன்" என்றான். முதலில் ராதாவிற்கு சற்று தயக்கமாக இருந்தது. ஆனால் சிவா அவளுக்கு அளித்த உறுதியான பார்வையும் முந்தைய இரவு அவன் காட்டிய துணிவும் அவளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியது. மேலும் வேறு வழியும் இல்லாததால் அவள் சிவாவின் பேச்சை ஏற்றுக்கொண்டாள். "சரி, நான் உன்னுடன் வருகிறேன். எப்படியாவது இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும்" என்றாள். சில நாட்களில் இருவரும் மதுரைக்கு பயணம் புறப்பட்டனர். சிவாவின் கிராமத்தை அடைந்ததும் அவர்கள் சிவாவின் தந்தையை சந்தித்தனர். சிவாவின் தந்தை ஒரு அமைதியான மற்றும் ஞானமான முதியவர். அவர் ராதாவை உற்று நோக்கினார். "இது மிகவும் பழமையான பிடி. இது உங்கள் சிறுவயதிலிருந்தே உங்களை பின்தொடர்கிறது" என்றார். ராதா ஆமாம் என்று ஒப்புக்கொண்டாள். நவராத்திரி விழா நெருங்கிக் கொண்டிருந்தது. சிவாவின் தந்தை, "இந்த 5 நாட்கள் நீங்கள் இங்கே தங்க வேண்டும். சிறப்பு பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் நடத்தப்பட்டு உங்களை இந்த பாதிப்பில் இருந்து விடுவிப்போம்" என்றார். ராதா மிகுந்த பக்தியோடு ஒப்புக்கொண்டாள். அந்த கிராமத்தின் புனிதமான சூழல் அவளுக்கு ஒரு புதிய உணர்வை கொடுத்தது. 5 நாட்கள் நீண்ட பூஜைகளுக்குப் பிறகு ராதாவின் உடலில் இருந்து அந்த நிழல் விரட்டப்பட்டது. அவளுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆனால் அதைத் தொடர்ந்து வந்தது ஒரு புதிய உறவு. அது என்னவாக இருக்கும்? சிவாவின் தந்தை செய்த பூஜைகள் மற்றும் மந்திர சக்தியால் ராதாவை ஆட்கொண்டிருந்த அந்த கெட்ட ஆவி முற்றிலுமாக விலகியது. ராதா ஒரு புதிய உடலிலும் மனதிலும் பிறந்தாள். அவள் குணமடைந்ததில் அவளுக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கண்ணீர் மல்க அவள் சிவாவின் தந்தைக்கு நன்றி தெரிவித்தாள். மேலும் அவர் வீட்டை புதுப்பித்துக் கொடுப்பதற்காகவும் கிராமத்தின் வளர்ச்சிக்கும் நிறைய நிதி உதவி செய்தாள். பின்னர் சிவாவுடன் சென்னை திரும்பினாள். ஆனால் இப்போது அவர்களுக்கு இடையிலான உறவு மாறியிருந்தது. வெறும் முதலாளி வேலைக்காரன் உறவு இல்லை. அது நட்பாகவும் புரிதலாகவும் பின்னர் காதலாகவும் மாறியது.
இருவரும் ஒரே வீட்டில் தங்கி சமைத்து சேர்ந்து சாப்பிட்டனர். ராதாவிற்கு சிவாவை விட 26 வயது அதிகமென்றாலும் அவர்களின் உள்ளங்கள் ஒன்றிணைந்தன. 3 வருடங்கள் கடந்தன. ஒரு நாள் ராதா சிவாவிடம், "நீ என் வாழ்க்கையில் இருளில் ஒரு ஒளியாக வந்தாய். நான் முழுமையாக குணமடைய காரணமானவன் நீதான். என் வாழ்க்கையை நீ பகிர்ந்து கொள்வாயா?" என்று கேட்டாள். சிவாவும் மறுக்கவில்லை. அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். அந்த சிறிய கிராமத்துப் பையனும் சென்னையின் பெரிய மாளிகையின் உரிமையாளருமான ராதாவும் இணைந்தனர். சிவா அந்த வீட்டில் வீட்டு மாப்பிள்ளையாக சந்தோஷமாக வாழ்ந்தான். அவன் இனி வேலைக்காரன் இல்லை, அந்த வீட்டின் அதிபதி. அவனுடைய விடாமுயற்சியும் கருணையும் துணிவும் அவனை இந்த நிலைக்கு கொண்டு வந்தன. குடும்பத்தின் வறுமை மறைந்து செல்வம் வந்து சேர்ந்தது. இந்த கதை உண்மையில் நடந்ததுதான். இதுபோன்ற சுவாரஸ்யமான மற்றும் உணர்ச்சிமிக்க கதைகள் எங்கள் சேனலில் தொடர்ந்து வரும். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை பதிவு செய்து மணி அடையாளத்தை அழுத்தி வைக்கவும். சிவா தன் ஏழ்மையை முறியடித்து ஒரு பெரிய மாளிகையின் அதிபதி ஆனார். இது போன்ற அற்புதமான திருப்பங்கள் நம் வாழ்விலும் ஏற்படட்டும். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.